வணக்கம் நண்பர்களே. குலதெய்வ சாபம் சொல்லுவோம். குலதெய்வத்தால் வரக்கூடிய கஷ்டம், குலதெய்வத்தால் வரக்கூடிய சாபங்கள் நீங்கணும்னா, பால் பொங்கல், பால் ஊற்றி பொங்கல் வைக்கிறோம் இல்லையா? பொங்கல் வச்சு ஏலம், சுக்கு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நெய்யெல்லாம் விட்டு நல்லா பொங்கல் கிண்டி குலதெய்வத்துக்கு படைச்சிட்டு, அங்கே வரக்கூடியவர்களுக்கு எல்லாம் அதை அள்ளி பிரசாதமாக கொடுத்துட்டு, நம்ம சாப்பிடாம எங்களுடைய குற்றம் குறைகள் நீங்கன்னு வேண்டிட்டு வரணும். இது தொடர்ந்து ஒரு 5 தடவை நம்ம பண்ணணும் அப்படின்னா, இந்த தெய்வத்தால் வரக்கூடிய சாபங்கள், குற்றங்கள் நீங்கும். வீட்டில் குடும்பம் சிறப்பாக இருக்கும், குழந்தைகள் நல்லா இருப்பாங்க, மகிழ்ச்சியான வாழ்க்கைகள் நிலவக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் எப்போல்லாம் நமக்கு குலதெய்வத்துக்கு போகணும்னு தோணுதோ அப்போல்லாம் இந்த மாதிரி விஷயத்தை சரியாக பண்ண கற்றுக்குவோம். குலதெய்வம் கோயிலுக்கு முன்பாக அல்லது குலதெய்வத்தினுடைய கொடிமரத்துக்கு முன்பாக இந்த பொங்கல் படையலை வச்சு ஒரு 5 வாரம் நம்ம தொடர்ந்து பண்ணும்போது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்.